ஐயனார் துணை சிறையில் டுடே பேசல வானதி இருந்துட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போடும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் மறுபடியும் கல்யாணம்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அப்புறம் எதுக்குடி கல்யாணத்துக்கு வந்த? கல்யாணம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா இதை விட பெருசாகவே எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் வீட்டில் கொடுத்தது வெறும் 6 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளேயே நீ என்னை படாத பாடுபடுத்திகிட்ருக்க. இன்னும் கல்யாணம்லாம் முடிஞ்ச இன்னும் நீ எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு டார்ச்சராக தோணுதில்ல, உன்னை வேணான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி போயிருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ அழகாக செட்டில் ஆகிருக்கும். உன்னை நான் வேண்டான்னு சொன்னேன்னா நீ தாண்டி தேடி வந்து நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாத பாண்டி, என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் பேசுவா அப்படின்னு சொல்லி நீ தாண்டி என்னை கூட்டிகிட்டு போனேன், நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா எங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி நீ என்னை வெறுக்கிறியா? கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட யாராச்சும் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே வானத்துக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. இனிமேல் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்படி தான் சொல்லிட்டு போகிறா. ஆனால் மறுநாளே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நிலாவும் சொல்லணும் நல்லபடியாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.